தேர்தல் நேரத்தில் அச்சுறுத்துவதற்காகவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடைபெற்றுள்ளது என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். இதில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான். நியாயமாக வெளிப்படையாக அவங்க சொல்கிறத பாருங்கள். எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லோரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிடியிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு. இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ எல்டிடி காசு கொடுக்கணும். எங்கே இருக்குது எல்டிடியை அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஊராக போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்போ காசு கொடுக்குறது என்ன விசாரிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது எப்படி சொல்கிறது பாருங்கள். அது வேடிக்கையாக தான் இருக்குது. நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும்? கட்சியை வழிநடத்தி போகிற ஆள் நான் தான். அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சின்ன பிள்ளைகளை என் தம்பி துறையாது ஒரு யூடியூப் வச்சுருக்கான். 2-3 தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் கொஞ்சம் பெரிய பையன். கார்த்திகெலாம் என்ன பண்ணா? இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க, அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்கள் கிராமத்தில் போய் 150 காவல்துறை குறித்து என்ன ஒன்றில் போய் கலைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதல பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல, அந்த புத்தகம் சரி எடுக்கிறாங்கண்ணே, கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றான்னு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது தான்.